வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். நாம் இன்னைக்கு இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த ஜூலை 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை 4 நாட்களும் அரசு தரப்பிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்தின் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. ராஜேந்திர சோழன் கங்கையை படையெடுத்து வென்ற 1000வது ஆண்டு என்று அந்த விழா கொண்டாடப்படுகிறது. மோடி அவர்களும் அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. அது குறித்த விரிவான செய்திகளை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. வரலாறு பற்றி நாம் இந்த சேனலில் பேசுறது இல்லை. நம்ம அப்பப்போ உள்ள நடைமுறை செய்திகளை தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இருப்பினும் இப்போது இதுவும் ஒரு நடைமுறை செய்திகளாக வந்துருச்சு. அதாவது இந்த 1000வது ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறதுன்றப்போ அந்த 1000வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தை பற்றியும் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தின் கதை என்னன்றதை பற்றியும் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம இன்றைக்கி சொல்லலான்னு பார்க்குறேன். கங்கை கொண்ட சோழபுரம், முதல்ல இதுக்கு பேர் கங்கை கொண்ட சோழபுரமானு கேட்டோம்னா கிடையாது. இதோட ஒரிஜினல் பேர் முடிகொண்ட சோழபுரம். முடிகொண்ட சோழபுரம்னு இதுக்கு ஏன் சார் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது. ராஜேந்திர சோழன் அந்த ஊருக்கு முடிகொண்ட சோழபுரம்னு பேர் வச்சிருக்காரு, அவ்வளோதான். சரியா? அதனால அதுக்கு ஏன் முடிகொண்ட சோழபுரம்னு ராஜேந்திர சோழன்ட்ட தான் நம்ம கேட்கணும். சரி, இது 1000வது ஆண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா குத்துமதிப்பாக 1000வது ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா 1014ஆம் ஆண்டு ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வருகிறார். ஆட்சிக்கு 1025ஆம் ஆண்டு அவர் வடக்கே படையெடுத்து சென்று வென்று வருகிறார். ஆனால் கங்கைக்கு ராஜேந்திர சோழன் நேரடியாக செல்லவில்லை. அது ஒரு செய்தி. சரி, நேரடியாக செல்லலைன்றது இருக்கட்டும் சார். ஆனால் சண்டை போட்டதை உண்மையா அப்படின்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் சண்டை போட்டதெல்லாம் உண்மைதான். அந்த ஊருக்கு பேர் முடிகொண்ட சோழபுரம் தான், கங்கை கொண்ட சோழபுரம் கிடையாது. அதை எதை வச்சு சொல்கிறேன்னா, 2 செப்பேடுகளை வச்சு சொல்கிறேன். ஒன்று திருவாலங்காடு செப்பேடுன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று லெசர் லேடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை குலோத்துங்க சோழனின் ஆனைமங்கல செப்பேடுன்னு பேர் இருக்கு. இந்த லேடன் பிளேட்ஸ் அப்படின்ற பிளேட் 2 சொல்லுவாங்க. லார்ஜர் லேடன் பிளேட், லெசர் லேடன் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னா, ஹங்கேரியில் இருக்கக்கூடிய லேடன் அப்படின்ற மியூசியத்தில் தான் இந்த 2 செப்பேடுகளும் இருக்குது. அதனால அந்த பெயர். சரி, இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? திருவாலங்காடு செப்பேடில் தொடக்கம் வரி எப்படி வரும்னா, எமக்கு ஆண்டு 6 எமது முடிகொண்ட சோழபுரத்து சனி மண்டபத்திலிருந்து இந்த ஆணையை பிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன ஆணைன்றதை விரிவாக அப்புறம் சொல்கிறேன். இதை மட்டும், இந்த ஒரு லைனை மட்டும் பார்த்தோம்னா என்ன சொல்ல வர்றாரு, நான் ஆட்சிக்கு 6வது ஆண்டில் என்னுடைய முடிகொண்ட சோழபுரத்து அரண்மனையில், முடிகொண்ட சோழபுரம்ன்ற ஊரில் இருக்கக்கூடிய என்னுடைய அரண்மனையோட சனி மண்டபத்திலேருந்து இந்த உத்தரவை பிறப்பிக்கிறேன்றார். அப்படின்னா அந்த ஊர் பேர் முடிகொண்ட சோழபுரம்னு ஆயிடுச்சு. சரி, அப்போ ராஜேந்திர சோழன் காலத்தில் அந்த ஊர் முடிகொண்ட சோழபுரம்னு அழைக்கப்பட்டது. 6ஆம் ஆண்டுன்றப்போ 1020. அப்போ 1020 அவர் கங்கைக்கு போகலை. அதனால அந்த ஊருக்கு முடிகொண்ட சோழபுரமாக இருந்திருக்கும் சார். 1025 தான் படையெடுத்து போனார்ல. போயிட்டு வந்த உடனே அந்த ஊர் பேர் முடிகொண்ட சோழபுரத்துலேருந்து கங்கை கொண்ட சோழபுரம்னு ஆட்டோமேட்டிக்காக மாற்றிருப்பார்ல அப்படின்னு உங்களுடைய கேள்வி நியாயமாக இருக்கும். ஆனால் இந்த லெசர் லைடன் பிளேட்டுன்னு சொல்கிறேன்னா, அது யாரோடதுன்னா 1ஆம் குலோத்துங்கனோடது. 1ஆம் குலோத்துங்க சோழன் ராஜேந்திரனோட பேரன். ராஜேந்திரனுக்கு 4 பசங்க, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பையன்தான் குலோத்துங்கன். அப்போ யோசிச்சு பாருங்க, ராஜேந்திர சோழன் 1014 ஆட்சிக்கு சுமார் 40 ஆண்டுகள் கழிச்சு தான் 1ஆம் குலோத்துங்கன் ஆட்சிக்கு வர்றான். 40 ஆண்டுகளுக்கு பிறகு வந்திருக்கிறான்னா, அப்போ ராஜேந்திரன் காலத்தில் அது கங்கை கொண்ட சோழபுரமாக மாற்றிருந்தா அந்த பேர் தானே அப்படியே நிலைச்சிருக்கணும். இவன் யார், நம்ம 1ஆம் குலோத்துங்கன் எழுதும் போதும் அதே தான் எழுதுறார். எமக்கு ஆண்டு 3 எமது முடிகொண்ட சோழபுரத்து குளியல் அறையிலிருந்து நான் இந்த உத்தரவை பிறப்பிக்கிறேன் அப்படின்னாரு.
அதாவது ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்திருக்கும் போல இருக்குது. அந்த ஸ்விம்மிங் பூலில் இருக்கக்கூடிய ஒரு சாய்வு நாற்காலியில் படுத்துக்கிட்டு இந்த செப்பரேட்டுக்கான உத்தரவை பிறப்பிக்கிறேன்னு சொல்றாரு. அவரும் என்ன சொல்றாரு, முடிகொண்ட சோழபுரம் தான் சொல்றாரு. அப்ப ராஜேந்திர சோழன் காலத்துக்கு ஒரு 40-50 வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த ஊருக்கு பேர் முடிகொண்ட சோழபுரம் தான், கங்கை கொண்ட சோழபுரம் கிடையாது. அப்ப கங்கை கொண்ட சோழபுரம்ன்ற பேர் எங்க தான் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே திருவாலங்காடு செப்பேட்டோட சமஸ்கிருத பகுதியில் வருது. அதான் வந்துருச்சுல சார் அப்படிங்களா. ஆனால் அந்த செப்பேட்டில் என்ன சிக்கல்னா, திருவாலங்காடு செப்பேடுன்றது 1020ஆம் ஆண்டு எழுதப்பட்டதுன்னு தமிழ் பகுதி சொல்லுது. எமக்கு ஆண்டு 6னா 1014 + 6 1020. அப்போ சமஸ்கிருத பகுதியும் அதே காலகட்டத்தில் எழுதப்பட்டிருந்தா அவங்களுக்கும் அவர் கங்கைக்கு போனதை பற்றி தெரிஞ்சிருக்காது. கரெக்ட் இல்லை? ஏன்னா 5 வருஷம் கழிச்சு தானே போறாரு. அப்போ எப்படி அவங்க மட்டும் எழுதுறாங்க? என்ன எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, ராஜேந்திர சோழன் எல்லா இடங்களையும் வென்ற பிறகு இந்த வெற்றிகளில் முழுமையான திருப்தி அடையாமல் எல்லாவற்றிலும் புனிதமான கங்கையையும் நாம் கைப்பற்ற வேண்டும்னு போய் கங்கையையும் கைப்பற்றி பிறகு அங்கிருந்து ஏராளமான நீரை கொண்டு வந்து இந்த ஊரில் தெளித்து இந்த ஊரை புனிதப்படுத்தி ஒரு குளம் வெட்டி மிச்சம் இருந்த தண்ணியெல்லாம் அந்த குளத்துல ஊற்றி சோழகங்கம்னு பேர் வச்சாருன்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்போ 5 வருஷம் கழிச்சு நடக்க போற செய்தி இவனுக்கு எப்படி முதல்ல தெரியும்? அப்ப இது பின்னாடி எழுதப்பட்ட டாக்குமெண்ட். எவ்வளவு பின்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெங்கையான்னு ஏஎஸ்ஐல இருக்கக்கூடிய ஒரு ஆய்வாளர் வந்து இதை தெளிவா சொல்றாரு. இந்த சமஸ்கிருத பகுதி எழுதப்பட்ட காலம் ராஜேந்திர சோழனின் காலத்துக்கு 140 160 ஆண்டுகளுக்கு பிறகுதான் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்றாரு. அதாவது இவர் 1014 ஆட்சி தொடங்கினாருன்னா அதுல இருந்து ஒரு 150 வருஷம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1250 கிட்ட தான் இந்த செப்பேடை எழுதப்பட்டிருக்கும் அப்படின்றாரு. 1250 260 தான் எழுதப்பட்டிருக்குன்றாரு. அதாவது 1280 கிட்ட சோழர்களோட ஆட்சி முடிஞ்சு போச்சு. அதாவது சோழர்களோட ஆட்சி வந்து சுத்தமா காலியாகி வெறும் தஞ்சாவூரும் கங்கை கொண்ட சோழபுரம் மட்டும் சுருங்கி போன காலத்துல இவங்க சமஸ்கிருதத்துல வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு சௌரியத்துக்கு எழுதி எல்லாத்தையும் உள்ள சொருவிட்டாங்க. எப்போ? ஒரு 700 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஃப்ராடு வேலையை செஞ்சுட்டாங்க. பின்னாடி வரப்போறவங்களுக்கு வரலாறு தெரியவா போகுது, நம்ம எழுதுறத எழுதி வைப்போம் அப்படின்னு. அப்படி ஏமாத்தி ஃப்ராடுத்தனம் பண்ணி எழுதப்பட்ட செப்பேடு தான் இந்த செப்பேடு. அதாவது அவர் கங்கைக்கு போனாரு, கடாரம் போனாரு, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா எழுதி உள்ள சொருவிட்டாங்க. ஆனா சொருவின ஒரிஜினல் டாக்குமெண்ட் எப்போ எழுதப்பட்டது? 1020. இவங்க எழுதின டாக்குமெண்ட் எப்போ சொருவப்பட்டது? 1260. அப்போ இந்த பித்தலாட்டமான ஒரு வேலையை செஞ்சு இப்போது அதற்கு நமது தமிழக அரசாங்கமும் சேர்ந்து இந்த ஒரு விழாவை எடுக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி. அவர் கங்கைக்கு படையெடுத்து போனது கங்கை வெற்றி கொண்டு வரணும்லாம் போகல. அவர் போனது எதுக்குன்னா, அவரோட தங்கை மகள், அவரோட தங்கை குந்தவை இருக்கால, குந்தவையோட மகன் ராஜேந்திர நரேந்திரனுக்கு பட்டம் கிடைக்காம பிரச்சனை வருது. அதாவது விமலாதித்தனுக்கு குந்தவையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. 2 பேரும் சேர்ந்து வேங்கி நாட்டில் போய் இருக்கிறாங்க. விமலாதித்தன் அரசனாகிறான், குந்தவை பட்டத்து ராணி ஆகிறா. அப்போ அவங்க 2 பேரோட பையன் ராஜேந்திர நரேந்திரன், அதாவது குந்தவை தன் அண்ணனோட பேரை தான் தன் மகனுக்கு வைக்கிறா. ராஜேந்திர நரேந்திரன் அடுத்த அரசனாக வேண்டும். இப்போ விமலாதித்தன் இறந்த பிறகு அங்க இருந்த மந்திரிகள்லாம் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி பண்ணி ராஜேந்திர நரேந்திரன் வந்து முழுமையான தெலுங்கு வம்சாவளியை சேர்ந்தவன் இல்லை, பாதி தமிழ் பாதி தெலுங்கு, அதனால இவன் நமக்கு மன்னராக வரக்கூடாது. ராஜாவோட 2வது பொண்டாட்டி அவன் ஒரிஜினல் தெலுங்குக்காரி. அப்போ தெலுங்கு மன்னனும் தெலுங்கு ராணிக்கும் பிறந்த தெலுங்கு இளவரசனை தான் மன்னனாக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அந்த திட்டத்தை தெரிந்து கொண்ட ராஜேந்திர நரேந்திரன் என்ன பண்ணுறான், தன்னுடைய மாமாவுக்கு தூது அனுப்பி இது மாதிரி என்ன ஆட்சிக்கு வரவிடாமல் படுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே அவர் பெரும் படையோடு தன் மருமகனுக்கு ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக வேங்கி நாட்டுக்கு போகிறார். அவர் 9 லட்சம் பேர் கொண்ட படையோடு அங்கே போய் இறங்குறார். போன உடனே என்ன ஆகுது, அங்கே இருந்த லோக்கலில் இவ்வளோ நாள் சதி பண்ணிட்டு இருந்தவங்க பூரா ஊரை விட்டு எஸ்கேப் ஆகி ஓட்டாங்க. ஓடினதுக்கு அப்புறம் அவங்கள விரட்டி பிடிக்கிறதுக்கு தான் இந்த படைகள்லாம் போகுது. இவர் ராஜேந்திரன் போகலை. ராஜேந்திரன் வேங்கி நாட்டிலே இருந்துட்டார். வேங்கி நாட்டில் மருமகனுக்கு பட்டம் சூட்டி கொடுத்துட்டு தன்னுடைய மகள் அமங்காதேவி அப்படின்னு பேர், அவளையும் கூட்டிகிட்டு போய் அந்த அவனுக்கு மருமகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க ரெண்டு பேரையும் ராஜா ராணியாக பட்டம் சூட்டி வச்சுட்டு வெயிட் பண்ணுறாரு. இந்த படைகள் வந்து இந்த தப்பிச்சு போன மந்திரிகளெல்லாம் தேடி கங்கை வர போகிறாங்க. அங்கே தான் பாலா வம்சம் அப்படிம்பாங்க.
அந்த பாலா வம்சத்தில் அந்த மன்னர்கள் பேரே கோபால் தனபால் இந்த மாதிரி தான் வரும். அந்த பாலா அப்படின்ற கோபாலா தனபாலான்னு வரும். அவங்க அந்த நாடுகளில் இந்த மந்திரிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்டிருக்கிறத தெரிஞ்சு அங்கே வர போய் அவங்களெல்லாம் அழித்து கொண்டுட்டு திரும்பி படைகள் வந்த படைகள் அப்படியே நேராக காவிரி பூம்பட்டினத்துக்கு போய் அவங்க முடிகொண்ட சோழபுரத்துக்கோ தஞ்சாவூருக்கோ போகலை. அந்த படைகள் நேராக காவிரி பூம்பட்டினம் அங்கேருந்து கிளம்பி இதுக்கு போயிடுறாங்க, ஸ்ரீ விஜய நாட்டுக்கு போயிடுறாங்க. போய் ஸ்ரீ விஜயம் கேதா அது எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சு தான் திரும்ப வராங்க. அதாவது 1023 கிட்ட தொடங்கின அந்த படையெடுப்பு கிட்டத்தட்ட ஒரு 1029 வரை ஓடுது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் தொடர்ந்து போர்களே இருக்கிறாங்க. ஸோ கங்கை புனிதமான நதி என்று கருதி ராஜேந்திர சோழன் கங்கைக்கு படையெடுத்து போகலை. இல்லை அங்கே இருக்கிற மன்னர்கள் அட்டகாசம் பண்ணாங்க, அவங்கள போய் அடக்கணும் அப்படின்லாம் போகலை. அவர் போன காரணமே வேற. ஆனால் இவங்க சொல்கிற காரணம் கங்கை புனிதம், அதனால தான் அது கங்கை கொண்ட சோழபுரம். கங்கை கொண்ட சோழபுரம்னு அது உருவாகி 1000 ஆண்டு ஆகுது, அதுக்காக ஒரு விழா அப்படின்னு இந்த பார்ப்பன கூட்டம் ஏமாத்துறது மட்டும் இல்லாமல் நமது தமிழக அரசையும் ஏமாற்றி அதற்கு ஒரு விழா எடுக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றது கொஞ்சம் வருத்தத்தக்க செய்தி தான். அவர் வட இந்தியாவுக்கு படையெடுத்து போனதற்கு 1000வது ஆண்டு ராஜேந்திர சோழனின் திக்விஜயத்தின் 1000வது ஆண்டுன்னு விழாவுக்கு பேர் வச்சாங்கன்னா நல்ல மகிழ்ச்சி தான். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரம்ன்றதுக்காக வச்சாங்க அப்படின்னு சொன்னால் என்னை போன்றவர்களுக்கெல்லாம் வருத்தம் தான். இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.